ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்ஸ்டண்ட்டான ஒரு தோசை தாங்க பண்ண போகிறோம். இந்த மிக்சிங் பவுலில் நான் 1 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். அடுத்தது ஒரு 1/2 கப்பு நல்லா சன்னமாக இருக்கிற அவல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் திக்கான அவல் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 கப்பு நல்லா கெட்டியான தயிர். இந்த தயிர் எடுத்த கப்லேயே ஒரு 3/4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்குவோம். இதை நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட இந்த 250 ml கப்லேயே ஒரு 3/4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இதை இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறேன். கொஞ்சம் கூட அந்த திப்பிங்கிறதே இருக்கக்கூடாது. நல்லா நைஸான மாவாக இருக்கணும். நம்ம அரைச்சி வச்ச மாவை இந்த பவுலுக்கு மாற்றிருக்கிறேன். இது நம்ம அரைக்கும் போது ஒரு 3/4 கப்பு தண்ணி சேர்த்தோம். ஆனால் அந்த தண்ணி பத்தலை. அதுக்கப்புறம் திரும்ப நான் இன்னொரு 3/4 கப் சேர்த்தேன். அதனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1.5 கப் தண்ணி தேவைப்பட்டிருக்கு இது அரைக்கிறதுக்கு. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு, அப்புறம் இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவு நம்ம சாதாரண உப்பு. இப்போ இதை நல்லா கலந்துக்கணும். நல்லா அந்த சோடா உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா கலந்துருக்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துக்கணும். இதில் நம்ம சேர்த்த உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு முறை பார்த்துக்கலாம். சரியாக இருக்குது. இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவு பதத்துக்கு இவ்வளோ தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கல் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேய்ச்சிக்கிறேன். சுற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன். அடுத்து கொஞ்சம் ஒரு மிதமான அளவு தீயில தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் பொறுமையாக வெந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது சிம்லேயே வச்சு நல்லா ஒரு 3 நிமிஷம் வெந்திருக்கு. இது இப்படியே கூட நம்ம எடுத்துடலாம், நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் திருப்பி போட்டு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். நான் இன்றைக்கி இப்படியே எடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தோசை தயாராகிடுச்சு. இதை இன்றைக்கி நான் வேர்க்கடலை சட்னி கூட சர்வ் பண்ணியிருக்கிறேன். இது வேர்க்கடலையும் தக்காளியும் போட்டு அரைச்ச சட்னி. இந்த தோசைக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தோசை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என் கூட பகிர்ந்துக்கங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.